அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்ஃபினிட் ரிகாப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது பெர்ஸ் ஆன்சரிங் பர்சைட்டிஸ். இது மிக பொதுவான ஆனால் அடிக்கடி கவனிக்கப்படாத ஒரு முழங்கால் பிரச்சனை. இது முழங்காலின் உள்பக்கம் வலி கொடுக்கக்கூடியது. பிஏபினா என்ன? முழங்காலின் உள்பக்கத்தில் மூட்டுக்கு கீழே இருக்கிறதுக்கு பேர் தான் பெர்ஸா. இது பலூனில் தண்ணி ஊற்றி வச்சா எப்படி இருக்கும் அது போல் இருக்கக்கூடியது. இதோட வேலை ஷாக் அப்சர்வர் மாதிரி. ஆனால் இதில் ஏற்படுற அழுத்தம் காரணமாக வலி, குடைச்சல், சில சமயத்தில் வீக்கத்தை கூட வர வைக்கும். படிக்கட்டு ஏறுறது, ஓடுறது மாதிரி செயல்கள் செய்கிறப்போ வலி மிகவும் அதிகமாக இருக்கும். இதை இரு வகையாக பிரிக்கலாம். அக்யூட், திடீர்னு காயம் அல்லது அதிகப்படியான உபயோகத்தினால வர்றது. கிரானிக், மெதுவாக நீண்ட காலம் மீண்டும் மீண்டும் அழுத்தம் தருவதனால வர்றது. காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழங்காலின் உள்பக்கத்தில் அதிக சுமை ஏறுவது தான் முக்கிய காரணம். அதிகமாக ஓடுறது, சைக்கிள் ஓட்டுறது மாதிரி ஸ்போர்ட்ஸில் வேகமாக பயிற்சிகளை அதிகப்படுத்துறது, உடல் எடை அதிகப்படுத்துறது, சர்க்கரை நோய் குணமாவதை தாமதப்படுத்துறது, பாதம் ஃப்ளாட்டாக இருக்கிறது, நாக்னைஸ் போன்ற அலைன்மெண்ட் பிரச்சனைகள், நேரடியாக கீழே விழுறது இல்லது வயது காரணமாக ஏற்படும் தேய்மானம். முதல்நிலை சிகிச்சை RICE புரோட்டோகால். ரெஸ்ட், வலியை அதிகப்படுத்தும் செயல்களை தவிர்க்கணும். ஐஸ், தினமும் பல முறை 5-10 நிமிஷம் ஐஸ் வைத்து வீக்கத்தை குறைக்க வேண்டும். கம்ப்ரஷன், பேண்டேஜ் போட்டு மூட்டுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும். எலிவேஷன், காலை கொஞ்சம் உயர்த்தி வைப்பதால் வீக்கம் குறையும். மருத்துவர் பரிந்துரைப்படி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்துகள் எடுத்துக்கொள்ளலாம். நிவாரணம் வரலைன்னா கார்டிகோஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாம். மிகவும் அரிதாக சில வழக்குகளில் பர்சா நீக்க சர்ஜரி செய்யப்படுகிறது. இது மீண்டும் வராமல் தடுப்பதற்கு உடல் எடை கட்டுப்படுத்துதல், நடைபாதை பிரச்சனைகளை திருத்துதல் போன்ற அடிப்படை காரணங்களை அட்ரஸ் பண்ணணும். மேலாண்மையில் பிசியோ உங்கள் நடையை பார்ப்பாங்க. ஏன் வலி வருகிறது என்பதை புரிந்து கொண்டு தனிப்பட்ட எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. மெதுவான ஸ்ட்ரெச்சிங், ஹாம்ஸ்ட்ரிங், குவாட்ரிசெப்ஸ், IT1 ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்க, டென்ஷன் குறைக்க. ஸ்ட்ரென்தனிங் ஹிப் அப்டக்டர்ஸ், குவாட்ரிசெப்ஸ், கோர் மசில்ஸ், நீ ஸ்டெபிலிட்டிக்கு. அல்ட்ராசவுண்ட் தெரப்பி மாதிரி மொடாலிட்டிஸ் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஹீலிங்க்கு உதவும். ஃபோம் ரோலிங் மசாஜ், மசில் டைட்னஸை குறைப்பதற்கு. தொடர்ந்து பண்ணுனா 2 முதல் 6 வாரத்திலேயே பெரும்பாலானவங்களுக்கு வலியின்றி மூவ் பண்ணலாம். முழங்கால் வலி இருந்தால் உடனே ஒரு நிபுணரை அணுகுங்க. ஆரம்பத்திலே கவனிச்சா சீக்கிரம் குணமாயிடுவீங்க. இது போல மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.